அப்பா வந்து தலைவரோட பாதுகாவலராக கூட இருந்தார். ஆனால் கல்யாணத்தப்போ தான் சிஎம் பேசும்போது தான் எங்களுக்கே தெரியும். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பா இறந்துடுறாரு. அந்த டே என்னால் மறக்க முடியாத டே. அப்பா இறந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக எங்கள் 2 சிஸ்டருக்குமே தலைவர் தான், ஐயா தான் கல்யாணம் பண்ணி வச்சார். அவர் ஒரு இதில் தான் கைடன்ஸில் தான் படித்தேன். அங்கேருந்து ஐயா கூப்பிட்டு இருந்திருக்காரு. பட் நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால எந்த முறைப்படி அந்த கல்யாணம்? சீர்திருத்த கல்யாணம் தான். நம்மள 2 பேர் வீட்லையும் ஓகே சொன்னால் மட்டும்தான் இது நடக்கணும்னு. நான் 10th படிக்கும் போது அது எல்கேஜி நினைக்கிறேன். அது வந்து அவர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுதான் இல்லை, நீ உண்மையை சொல்லணும், லைசன்ஸ் எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு. நிஜமா கேட்டாரு, நிஜமாவே தான். ஆமா, நம்மள பஸ்ஸே ஏறாம எப்படி வாழ்க்கை ஓட்டுறது? அப்புறமேட்டு தான் பஸ் தான் கூப்பிட்டு சொன்னார், இதான் கடைசி பஸ் விட்டுறாதுன்னு. பஸ்ல இடம் இருக்கு, சீட்டில் எல்லாம் யோசிக்க கூடாது, தொங்கினாலும் போயிட்டு. ஒரு அழகான ஜோடி தான் இருக்காங்க, ராஜ்குமார் மற்றும் சஜு. ஸோ ரீசெண்டாக அவங்களோட வெட்டிங் நடந்து முடிஞ்சு ஒரு ரவுண்டபவுட் ஒரு 10 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கு இந்த திருமண வாழ்க்கை ராஜ் சார்? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு பிரதர்? அது 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 2 லேனில் போகிற மாதிரி, அது ஒரு தனி பாத்தில் போகுது, நம்ம வாழ்க்கை ஒரு போகுது. எடுத்தோன்னே இப்படி போட்டாருன்னா எனக்கு புரியலையே. மறக்க முடியாத கல்யாணமா தான் இருக்கும் போல இருக்கு. என்ன இப்படி ஒன்று போயிட்டு இருக்கா? இல்லை, அது ரொம்ப நம்மளோட ஜென்ரல் டே டு டே லைஃப்பை ரொம்ப பாதிக்காமல் அப்படி. ஆமாம், ஸ்மூத் ஹேண்டில். ஆமாம், ஓகே, சூப்பர். நான் ராஜ்குமார் அப்படின்னு அழகாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். பட் ராஜ்குமார் இன்னாரோட மகன் அப்படின்றது நீங்கள் சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். கோபால் சார் பற்றியும் சொல்லுங்கள். சரி, ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரியாது, ரொம்ப க்ளோஸாக தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆமாம். ஸோ அப்பா வந்து தலைவரோட பாதுகாவலராக கூட இருந்தார் ஆல்மோஸ்ட் 30-35 இயர்ஸாக. ஆனால் கல்யாணத்தப்போ தான் சிஎம் பேசும்போது தான் எங்களுக்கே தெரியும், மோர் தென் 40 இயர்ஸாக வந்து கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எங்கள் அப்பா தவறுற வரைக்குமே அவர் கூட தான் இருந்தார். 2005 அக்டோபர் 28 ஒன்றும் ஞாபகம் இருக்குது. ஸோ காலையில் 5 மணிக்கு தலைவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். வந்துட்டு, என்னடா வந்திருக்கேன், நீ படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த மறக்க முடியாத ஒரு நாள். பட் அதான் இட்ஸ், இப்போ நான் இங்கே இருக்கேன், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் இல்லை, எல்லா வகையிலையுமே வந்து அவங்க ஃபேமிலி தான் காரணம். இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுலேருந்து எல்லாமே, என் படிப்புலேருந்து எல்லாமே ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தலைவர் தான். எங்கள் 3 சிஸ்டர்ஸ்க்குமே தலைவர் தான் பண்ணார். அப்புறம் இப்போ சிஎம் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் இப்போ சிஎம் சார் சொல்லி தான் உங்களுக்கே தெரியும் ரவுண்ட் அபவுட் ஒரு 40-45 இயர்ஸ் அப்பா இருந்திருக்காரு அப்படின்னு. எங்களுக்கு நான் நினச்சிட்டு இருந்தோம் 30-35 இயர்ஸ் அப்படின்னு நினச்சிருந்தோம். அப்புறம் மோர் தென் 40 இயர்ஸாக இருந்திருக்காரு. ஸோ 62லேருந்து சொல்கிறார் அவர். ஸோ எஸ், கோபால் சார் வந்து கலைஞர் ஐயா கிட்ட மெய் காப்பாளராக ஒரு ரவுண்ட் அபவுட் அவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன கணக்கு வந்து 35 இயர்ஸ் தான் நாங்களும் நினச்சோம். பட் 45 இயர்ஸ் கூட இருந்திருக்காரு. ஸோ அவரோட மகனோட கல்யாணம் அப்படின்னும் போது எப்படி சிஎம் சார் வராமல் இருப்பார்? ஸோ முதல் ஆளாக நின்று அழகாக நடத்தியிருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மூமெண்ட் வந்து அப்பாக்காக வந்ததை தாண்டி ராஜ்குமார் அவர்களுக்காகவும் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு இல்லை 100% அப்பாக்காக மட்டும்தான். ஏன்னா அவங்களோட நட்பு, அவங்களுடைய ட்ராவலே ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு, ரொம்ப எங்கேஜ்லேருந்தே இருந்திருக்கு. ஸோ கூடவே தான் இருந்திருக்காரு. எங்கள் அப்பாவை நான் அதிகமாக வீட்டில் பார்த்ததே கிடையாது. அவர் கோபாலபுரத்துலேயே தான் இருப்பார் எங்கள் அப்பா. ஆமாம். ஸோ திருமணத்துக்கு அப்புறம் அவர் வந்து கோபாலபுரத்தில் அதிகமாக இருந்தது. நான் ரொம்ப ரேராக தான் அப்பா பார்ப்பேன். ஸோ காலையில் கிளம்பிடுவார். நான் நைட் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அதிகமாக பார்த்ததில்ல. அப்புறம் கொஞ்சம் பெருசாகப்போ கொஞ்சம் அதிகமாக இன்ட்ராக்ஷன் இருந்தது. ஸோ சின்ன வயசுலேருந்து கோபாலபுரத்துலேயும் நானும் படித்ததுனால ஸோ அங்கேயே தான் நானுமே இருப்பேன், சுற்றி. ஸோ அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு வெளியூர் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அப்பா இறந்துடுறாரு. ஸோ அப்படியே ஸோ அப்பாக்காக மட்டும்தான். ஏன்னா நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 15 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்பா இறந்து. ஸோ பட் ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக எங்கள் 2 சிஸ்டருக்குமே தலைவர் தான், ஐயா தான் கல்யாணம் பண்ணி வச்சார். ஸோ எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் 38-39 கல்யாணம் பண்ணுறேன். ஸோ இப்போ சிஎம்மாக இருக்கார், ரொம்ப பிஸியாக இருக்கார். பட் ஸ்டில் அவர் இமீடியட்டாக மீட் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்து, ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து 3 கல்யாணம் இருந்தது. காலைல 2 கல்யாணத்தை முடிச்சுட்டு எங்கள் கல்யாணத்தில் தான் வந்து, இல்லை கோபால் வீட்டு கல்யாணத்தில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26-27 மினிட்ஸ் நின்று பேசினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணால் மட்டும் எனக்கு போதும் தான் நான் இருந்தது. பட் எனக்கு நைட்டு தான் எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி காலையில் இங்கே தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ சரி, பட் இட் வாஸ் ஒரு லாங் ஸ்பீச் இருந்தது அப்பாவை பற்றி. ஸோ அதான் அவங்களுக்குள்ளே இருந்த அவங்களுக்குள்ளே இருந்த அன்பு, அதுதான் ரீசன். ஸோ ஆஃப்டர் இவ்வளோ வருஷம் கழிச்சும் அவர் வந்து
அப்பாக்காக தான் எல்லாமே. ஆமாம். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஓகே அப்பா அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்தோட இத்தனை வருடமாக பணியாற்றிருக்காரு. ராஜ்குமார் அவர்கள் இன்டு சினிமா எப்படி? ஏன் அரசியல் இல்லை? இல்லை அரசியல் இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே நான் அவங்க ஃபேமிலியில் எல்லாரோட தான் நான் போகிறோம் வரோம் பழகிறோம். பட் ஆனால் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அப்பாவும் இல்லை. ஸோ நான் இன்ஜினியரிங் ஃபீல்ட்லேயே போயிட்டேன். ஸோ ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்கூல் டேஸ்லேயே நான் வந்து நிறையா டியூஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து நான் வந்து ஸ்கூல் தான் சொல்கிறேன். காலேஜ் படிக்கிற அந்த டைமில் எங்கள் அப்பாவோட இன்ட்ராக்ஷன் வர டைம்லேயே நான் வந்து இங்கே இல்லை. நான் வெளியூர் காலேஜ் போயிட்டேன், திருவண்ணாமலை அரணையில் படிக்க போயிட்டேன். ஸோ அதுவுமே வந்து ஏவாவேலு சார் அவர் ஒரு இதில் தான் கைடன்ஸில் தான் படித்தேன். அவரோட காலேஜ் தான் அங்கே தான் படித்தேன் நான். ஸோ முடிச்சுட்டு வந்து தான் அப்பாவோட இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஏஜ். அப்போ தான் 16-17 வயசு. ஸோ 17 வயசில் அப்பா தவறுறாரு. ஸோ எனக்கு அந்த கனெக்ட் வரல அப்போ. ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பையன். ஆக்சுவலி கூப்பிட்ருக்காங்க, அது எனக்கு தெரியாது. இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் இப்போ தெரியும். அங்கேருந்து ஐயா கூப்பிட்டுருந்துருக்காரு. பட் நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால வந்து அம்மா கொஞ்சம் இல்லை ரொம்ப சின்ன பையன். பட் அதுக்கப்புறம் நான் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி போயிட்டு அது செட் ஆகலன்னு இமீடியட்டாக வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்த டைமில் வந்து எங்கேருந்தோ ஒரு நடந்த விஷயம் தான் சினிமா சைல்ட்ஹுட் திங்லாம் இல்லை. திடீர்னு நடந்த ஒரு விஷயம். சரி இது இந்த ஃபீல்டு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கே. உண்மையில ஓப்பனாக சொல்லணும்னா கவுச்சில் படுத்துட்டு ஆஸ்கர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன், ஒர்க் இல்லாமல் வீட்டில். அப்போ ஆஸ்கர்ஸ் நடந்துட்டு இருந்தது, லைவ் பார்த்துட்டு இருந்தேன். இது என்ன இண்டஸ்ட்ரி, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அப்பா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து ஆட்டோமொபைல் தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ நான் நினச்சேன் சரி என்றைக்காவது ஒரு நாள் உண்டாய் ஃபோர்டு இல்லை அப்போ பிஎம் வந்துருச்சு. ஸோ அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு தான் என்னோடய ஆம்பிஷனாகவே இருந்தது. இல்லை ஜெர்மன் போகணுன்னு தான் ஒரு ஆம்பிஷனாக இருந்தது. ஸோ பட் எதுவுமே நம்ம உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்லேயே ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இது நம்ம இண்டஸ்ட்ரியே கிடையாது அப்படின்னு போன ஃபஸ்ட் டேவே தெரிஞ்சிச்சு எனக்கு. சீரியஸாக போன ஃபஸ்ட் டே தெரிஞ்சு 1 மாதம் ஒர்க் பண்ணேன், சம்பளம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் போகவே இல்லை. 6 months சும்மா தான் வீட்டில் இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது பண்ணியிருக்கலாமே, ஏன் அவ்வளோ ஒரு இல்லை தெரிஞ்சிச்சு. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு தெரிஞ்சிச்சு. போன ஃபஸ்ட் டேவே தெரிஞ்சிச்சு. என்னென்னமோ சொல்கிறாங்க, மேக்ஸ் சொல்கிறாங்க, ஃபிசிக்ஸ் சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரி சொல்கிறாங்க. நான் அதை போய் புக்கெல்லாம் வாங்கினேன். என்கிட்ட புக்ஸ் கிடையாது. புக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி போய் புக்ஸ் எல்லாம் திறந்தால் க்ரீக் அண்ட் லாட்டினாக இருக்குது. அப்புறம் தான் புரியுது நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்லேயே வீக்காக இருக்கும். அப்புறம் ரொம்ப லாங் ஜர்னி ஆகிடும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரக்கு 35 years ஆகிடும். அதனால் ரிஸ்க்கு. ஆமாம் இல்லை ஆக்சுவலி இருந்திருக்கலாம், ஓபி அடிச்சிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சிச்சு ஒரு நாள் நம்ம மாட்டிப்போம், என்றைக்காவது யாராவது ஒருத்தட்ட மாட்டிப்போம், ரொம்ப நாள் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க்கை வேணும்னு உடனே வெளியே வந்துட்டு இதே மாதிரி 6 மாதம் சும்மா கவுச்சில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நடந்த ஆஸ்கர்ஸ் பார்த்து தான் இந்த இண்டஸ்ட்ரி என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு இதுதான் நம்ம இடம்னு. போன ஃபஸ்ட் டே ஒரு தருணத்தில் வந்துட்டீங்க, ஓகே படங்கள் பண்ணுறீங்க, அதை தாண்டி எந்த ஒரு மொமெண்ட் வந்து ஓகே சினிமா தான் நமக்கான ஒரு ஸ்பேஸ், நமக்கான ஒரு இடம், இதில் நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாலும் எந்த ஒரு மொமெண்ட்டில் உங்களுக்கு அது தோணுச்சு? இல்லை அதுதான் சொல்கிறேன். அங்கேயுமே முதல் நாள் போனோன்னே நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றேன் ஆட் ஃபிலிம்ஸில். ஃபஸ்ட் நாளில் வந்து ராஜமேனன் சார் ஸ்டூடியோவில் நாங்கள் ஹையர் பண்ணி ஒரு ஏவி ஒர்க் பண்ணுறோம் ஐஐடி மெட்ராஸ்க்கு. அன்றைக்கி அங்கே உட்கார அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு நான் வந்து ஐ வாஸ் மேட் ஃபார் திஸ் பிளேஸ்னு. க்ரியேட்டிவ் ஒர்க்கில் தான் நான் இருக்கேன்றது நான் அன்றைக்கே தெரிஞ்சிச்சு. அன்றைக்கி என்னோடய டேரக்டர்கிட்ட சொல்கிறேன், இல்லை நான் வந்து எடிட்டிங்கில் அசிஸ்டண்டாக சேர்ந்துடுறேன்னு. அவர் சொன்னார், இல்லை நீ எடிட்டிங் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருக்க, நீ ஒரு ஆட் ஃபில்மை ஒர்க் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் டேரக்ஷன் வேணுமா எடிட்டிங் வேணுமா டிசைட் பண்ணு. அப்புறம் இமீடியட்டாக நடந்த ஒரு ஆட் ஃபில்ம் ஒர்க் பண்ணேன். அன்றைக்கி ஈவினிங் சொன்னேன், காலையிலேருந்து நான் சாயங்காலம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் சொன்னேன், இல்லை நான் ஐ வாஸ் டேரக்ஷன் தான், எடிட்டிங் கிடையாது. ஸோ தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் ரொம்ப நாள் கழித்து உட்காந்து யோசித்து பார்க்கும்போது நம்ம எப்படி சினிமாக்கணும் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி என் சைல்டுஹுட்லேருந்து பார்த்தா எல்லா நாட்களுமே நான் வந்து ஸ்கூல் கிளாஸ் ரூமில் இருந்ததோட வெளியே இருந்தது தான் அதிகமாக இருந்திருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் இருந்திருக்கேன். ஸோ அங்கே ஐ பீன் டாப்பர். ஸ்போர்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய எல்லாத்துலேயுமே அங்கே தான் இருந்திருக்கேன் நான். ஸோ ஐ பீன் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஃப்ரம் சைல்டுஹுட்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை ஐம் சிட்டிங் ஹியர். எங்கே நடந்தது ஃபர்ஸ்ட், லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது ஆக்சுவலி சஜு நீங்க சொல்றீங்க அவர் மொழியே சரியில்லை சஜு, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. என்ன ப்ரோ லவ் மேரேஜ் தான்? அதான் ஒன்றும் இல்லை. அதே இவ்வளோ தயங்குனீங்க எனக்கு புரியலையே. இல்லை அது எப்படி நடந்தது நான் சொல்லி, இப்போ உங்களை மாதிரி ஒரு காமன் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜென்ரலாக மீட் பண்ணுறோம். எல்லா லவ்ல இது ஃப்ரெண்டுங்க தான் ஐயா. அந்த ஃப்ரெண்டுங்களை ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம் ஏங்க, ரொம்ப முக்கியங்க. அப்புறம் இல்லைன்னா எப்படி இங்கே கனெக்ட் கிடைக்கும்? இப்போ சென்னைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் எப்படி இங்கே கனெக்ட் நடக்கும்? ஷீஸ் ஃப்ரம் மேட்டுப்பாளையம். ஓ ஓகே, நான் ரூட்டை மாற்றல நினச்சி வேற யாராவது மேட்டுப்பாளையத்துக்கு எக்ஸாம்பிள் இல்லை ஷீஸ் ஃப்ரம் மேட்டுப்பாளையம். ஓகே ஓகே டன். ஸோ அதனால அந்த கனெக்ட் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக நடக்குது.
ஸோ நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு, இங்கே உட்காந்துருக்கோம். அப்படி இல்லை, என்னது அப்படி நடந்துச்சு, இங்க வந்து உட்காந்து போனால் போது ஏதோ நாங்கள் 2 சேர் பிஹைண்ட் ரூட்ஸில் போட்ட மாதிரி இவர் வந்து உட்காந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படி இல்லை, அந்த லவ் அப்படின்றது எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க? கனெக்ட் பண்ணிட்டாரு யாரோ ஒரு நபர், ஒரு நண்பர், ஏதோ ஃப்ரெண்டாக இருக்கட்டும்னு கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இவர் தனியாக ஒரு கனெக்ஷன் போட்டிருக்காரு பிரதர், அது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி எங்கே நடந்தது இந்த ஒரு தருணம்? எங்கே சந்திச்சிங்க? கனெக்ட் பண்ணது எங்கே? அவங்க எவ்வளோ உண்மை சொல்கிறாங்க. சஜு நீங்கள் சொல்லுங்கள். சஜு எங்கே பார்த்தாரு உங்களை ஃபர்ஸ்ட் எங்கே மீட் பண்ணீங்க? சென்னை தான். சென்னை. ஓகே. ஒரு காஃபி ஷாப் தான் மீட் பண்ணோம். ஓகே. அது வந்து ஆஃப்டர் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு வந்து மீட் பண்ண. பட் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் எப்படி, எங்க ஸ்டார்ட் ஆச்சு? எங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க? எப்படி அந்த கனெக்ஷன்? யார் அந்த ஃப்ரெண்டு? எப்படி கனெக்ட் பண்ணி விட்டாரு அவரு? அவங்க ஃப்ரெண்டு தான். என்னோட ஃப்ரெண்டு. ஓகே. ஷீ இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ ஷீ இஸ் அ டாக்டர். ஓ. ஸோ ஜென்ரலாக ஷை கம்மிங். ராஜ்குமார் சார் ஃபுல் ஷை கம்மிங் ஃபார் ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க. பாருங்க வெக்கப்படுறாங்க பெண்கள். நாங்க எப்பவுமே கொஞ்சம் இல்லை, அதுதான் சரி. அவங்க ஃப்ரெண்டு எனக்கும் தெரியும். ஸோ சென்னையில் ஒரு பிஸ்னஸ் விஷயமா மீட் பண்ணும்போது ஜென்ரலாக அப்போது காஃபி மீட் பண்ணும்போது இவங்களே மீட் பண்ணுறேன். ஸோ மீட் பண்ணும்போது இவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. இன்ட்ராக்ஷன் நடக்கும் போதே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அந்த இடமே. ஸோ எனர்ஜியாகவே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சஜுனால எல்லாம் 3 பேருமே இல்லைன்னா அந்த வைப் சொல்லக்கூடாது. சஜுனால பக்கத்துல இருக்கா? ஐயோ நானே எடுத்துக்க வேண்டியதா இருக்கேன். ஸோ பட் அதுக்கப்புறம் ஒரு 4-5 days அவங்க இங்கே இருக்கிறனால ஷீஸ் அவங்களோட இருக்காங்க, நானும் அவங்களோட இருக்கேன். ஸோ அப்படியே அந்த 4-5 days ட்ராவல் நடக்கும் போதே ஐ குட் லைக் என்ன சொல்கிறது தெரியுது. ஷீ இஸ் வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ஸோ நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன், ஷீ இஸ் வெரி குட் சோல், டேக் கேர் ஆஃப் ஹர். ஏன்னா நான் அப்போது வந்து ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர் ஃபார் எனி திங். ஐ மீன் சிங்கிள் ஆல் மை லைஃப். ஸோ 38 ஐ திங்க் அவளை மீட் பண்ணும்போது. ஸோ இல்லை அப்படிலாம் நம்மளுக்கு நம்ம தான் சொல்லலாம். நம்ம மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்க எப்படிங்க நடக்கும்? அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் சினிமாவில், அப்புறம் ஆக்டர், அது சப்போர்ட்டிங் ஆக்டர். மெக்கானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பல விஷயம் லைஃப்பில் நடக்கும். சரி, அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஆன் த கோல நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி போயிடும். அவ்வளோதான். பஸ்ஸே ஏறாமல் எப்படிங்க வாழ்க்கை ஓட்டுறது? அப்புறமேட்டு தான் பஸ் தான் கூப்பிட்டு சொன்னார், இதான் கடைசி பஸ் விட்டுறாதுன்னு. இதுக்கப்புறம் பஸ் கிடையாது. அப்போ பாலாஜி வந்து சொல்றாப்ல, பஸ்ல இடம் இருக்கு, சீட்டில் எல்லாம் யோசிக்க கூடாது, தொங்கினாலும் போயிடணும். ஸோ ஆமாம்மா. சரி, அதனால தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அவள் அந்த பாஸ் அனுபவங்கள்னால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க முடியுது. அதுதான் ரீசன். அப்படி மீட் பண்ணீங்க சஜுவை? நான் அப்போ தான் சொன்னேன், அவங்க கிளம்புற அன்றைக்கி அதுக்கப்புறம் மீட் பண்ண போகிறதுன்னு தெரியும். ஷி லுக்ஸ் லைக் வெரி குட் சோல், டேக் கேர் ஆஃப் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பட் ஆப்வியஸ்லி நான் 3 நாளாக மீட் பண்ணுறோம், எப்படி நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் இருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம சரி அவங்க தான் போயிட்டாங்களே, நம்ம திருவிளையாடல் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாமே. சரி இல்லை, சரி மீட் பண்ணலாமே. மீட் பண்ணி பேசணும். ஆக்சுவலி ரொம்ப நாள்லாம் எடுக்கலைங்க. மீட் பண்ணி ஒரு மாதம் கூட இருக்காதுங்க. அதுக்குள்ளேயே நான் ஆமாம் ஒரு 1 வீக் அதுக்குள்ளே தான் இருக்கும். சரி இது தெரிஞ்சிச்சு, திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க்குன்னு. ஆனால் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், டிசைட் பண்ணலாம். நான் சொன்னேன், சரி இது என்னத்துக்கு ரொம்பலாம் ப்ரொலாங் பண்ணிவிட்டு. நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன். பட் ஆனால் நான் தெளிவாக இருந்தேன். 2 பேர் வீட்லேயும் ஓகே சொன்னால் மட்டும்தான் இது நடக்கணும்னு. நான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அப்புறம் நீ உங்கள் வீட்டில் சொல்லு. ஆனால் உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லணும். அப்போ என்ன, நான் ஐம் ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே சினிமா தெரியாது, உங்கள் வீட்லேயும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பொலிட்டிக்கல் கனெக்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீ பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு மாதத்துக்குள்ளேயே தான் நடக்குது. நடந்து எங்கள் வீட்லேயும் சொல்லிட்டேன்னா 3 மாதம் கழிச்சு அப்புறம் பீரியடுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகே இல்லைன்னா அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் ஹார்ட் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் நடக்கும்ல, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னேன். எங்கள் வீட்டில் உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. சார் நான் நேரில் உங்கள் வீட்டில் ஒரு தடவை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரில் வரேன்னு சொல்லி நேரில் போய் மீட் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினேன். நீங்களே பேசியிருக்கீங்க? ஆமாம், நான் இதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம். நீங்களே போயிட்டு பேசிட்டீங்க? நான் ஃபோனில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழிச்சு ஹி கேம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்பா அம்மாட்ட? ஹவு டிட் யூ கன்வின்ஸ்? எப்படி சொன்னீங்க? எனக்கே தெரியாது. சொல்லுங்க. அதான் நான் இருக்க ப்ரோ. இருங்க, இப்போ தெரிஞ்ச ஒன்றும் பிரோஜனம் இல்லை, தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. ஆரம்பித்தேன் இந்த மாதிரி இஸ் இன்டு சினிமா அப்படின்னு ஆரம்பித்தேன். பிகாஸ் சம்மந்தமே இல்லை, அவங்க அப்படியே வேற, நான் அப்படியே ஐடி. ஸோ சினிமான்னு ஆரம்பித்தேன். அவங்க ஓகே யார் என்ன எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் சொன்னேன். சரி பார்ப்போம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோடனே ரொம்ப பிடிச்சிச்சு. அடுத்த மாதமே எப்படி மயக்கினீங்க? அப்பா அம்மாட்ட கேட்டது தெரியும் போல இருக்கு. ஆமாம், அது அவங்களுக்கு கேட்டது தெரியும்.
ஸோ என்ன ஹவு டிட் யூ கன்வின்ஸ் போய் அப்பா அம்மா பார்த்தீங்க ஸ்ட்ரெயிட்? இல்லை அதான் அவங்க ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டாங்களே, தெரிஞ்சு நம்ம போகிறோம். பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் நம்ம நான் போயிருக்கவே மாட்டேன் அந்த பக்கமே. ஓகே சீரியஸா ஒருவேளை உங்களை பார்த்துட்டு தம்பி நாங்கள் சொல்கிறோம் தம்பி அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் வாக் ஆஃப் ஆயிருப்பேன். வாக் ஆஃப் ஆகிட்டு திருப்பி என்ட்ரு ஆவீங்களா லைஃப்பில்? இல்லை என்ட்ரு ஆக மாட்டேன் சீரியஸாக. இல்லை அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேங்க. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருங்க எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா ஐ மீன் அவங்க அப்பா அம்மா வந்து இல்லை தம்பி கொஞ்சம் டைம் வேணும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வாக் ஆஃப் ஆயிருப்பேன்றீங்க. பட் சஜ்ஜு ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்கல்ல? இல்லை பட் ப்ராக்டிக்கலாக இருக்கணும்ல. அதனால தான் நம்ம சொல்லல அத்தனை பஸ் ஏறி இருக்கோம்ல. ஸோ அதனால் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கணும். இது என்னைக்காவது அப்புறம் பஸ் பஞ்சர் ஆகும், பிரேக் டவுன் ஆகும். எதுக்கு நம்ம வாழ்க்கையே பிரேக் டவுனில் தான் இருக்குது. ஸோ நம்ம திருப்பி அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. இருங்க ஐயா, பல பஸ் உங்க மேலே ஏறி இருக்கோ? அதனால தாங்க இவ்வளோ சர்வே ஆகி நிற்கிறேன். எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறேடா. ஓகே ஐயா, இப்போ புரியுது ஐயா. ஏங்க யாராவது நம்புவாங்களா 38 வயசு வரைக்கும் எதுவுமே இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? சஜு நீ நம்புவியா சஜு? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இட்ஸ் பீன் 10 months அண்ட் ஷீ இஸ் ஒன்லி டேக்கிங் கேர் ஆஃப் அந்த ஃபேமிலி திங் இருக்குல்ல. ஸோ பொறுமை, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஸ்டில் பேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நான் சின்ன பொண்ணுலாம் நினச்சேன் இனிஷியலாக. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இது ஒன்று சொல்லணும். ஃபஸ்ட்டு தான் கேட்டேன், உன் வயசு என்னன்னு சொல்லு, நீ ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன். ஏன்னா நான் ஓல்டு, நான் 37 38 ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஜென்ரேஷன் கேப் ஆகிடக்கூடாது. இல்லை நீ உண்மையை சொல்லணும், லைசன்ஸ் எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆமாம் ஓகே சும்மா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன் நாங்கள். அப்புறம் என்னை பிடிச்சி தூக்கி ஜெயிலில் வச்சுட போகிறாங்க. ஸோ அதுதான் நான் அப்போ சின்ன பொண்ணு நினச்சேன். பட் ஆனால் அந்த மெச்சூரிட்டி இஸ் லைக் வேறு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி, ஹேண்ட்லிங் திங்ஸ் எல்லாமே. தட் இஸ் எந்த முறைப்படி அந்த கல்யாணம்? அந்த சீர்திருத்த கல்யாணம் தான். நம்ம கட்சியில் எப்பயுமே அப்படி தான் மாலை மாற்றி பண்ணுற தலைவர் தாலி எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி தான் நடந்தது. ஸோ அந்த வெட்டிங் ப்ரிப்பரேஷன்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு யூஸ்வலாக? சரி நான் இல்லை நான் இது முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்படி தாங்க கல்யாணம் நடக்கும்ன்றத. அவங்களும் பெரிய சீர்திருத்த ஃபேமிலி. நம்ம எப்படி பெரியாரிஸ்டோ அதே மாதிரி அவங்களும் அதே மாதிரி ஈக்குவலாக பெரியாரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு நாங்கள் என்ன சொல்கிறோன்ற விஷயம். ஸோ வெட்டிங் ப்ரிப்பரேஷன்ற போது நான் தான் ஆக்சுவலி மாட்டிக்கிட்டேன். நான் மலேசியாவில் இப்போ ஷூட்டில் மாட்டிக்கிட்டேன். நான் கல்யாணத்துக்கு 3 நாள் முன்னாடி தான் வர முடிஞ்சுது. ஸோ பட் ஐ ஹேட் மை பிரதர் இம்ரான் சொல்லிட்டு தம்பி இருந்தாப்புல. அவர் தான் எல்லாத்தையுமே அது சிஎம் வராதுனால ரொம்ப நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருந்தது. ஸோ என்னால் வர முடியல. ஆக்சுவலி நெக் டு நெக் தான் நான் வந்தேன். கரெக்டாக கல்யாணத்துக்கு ஒரு 2-3 days தான் வந்தேன். அதனாலேயே நான் நிறைய பேர் இன்வைட் பண்ண முடியல. பாதி பேருக்கு மேலே நான் நினச்சேன் மலேசியாவில் இன்வைட் பண்ணல. நான் ஒரு 1.5 மாதம் மலேசியாவில் அதுக்கு முன்னாடி இருந்தேன். ஸோ அங்கேருந்து கால் பண்ணியாவது இன்வைட் பண்ணிடலாம் எல்லாரையும் நினச்சேன். அது கடைசி நாள் வரைக்கும் நடக்கவே இல்லை. சரி சென்னையில் வந்து பண்ணிடலாம்னு பார்த்தா சென்னையில் நான் ஸ்டாப்பாக மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படி இப்படி முடிஞ்ச அளவுக்கு சில பேரை நேரில் மீட் பண்ணேன், சில பேர் அந்த ரன்னிங்லேயே ஃபோனில் பேசினேன். பட் ஆக்சுவலி நிறைய பேரை கூப்பிடல. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமே. நினைச்சீங்க இண்டஸ்ட்ரியில் செலிபிரிட்டிஸ் ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரை மிஸ் பண்ணிட்டீங்க? நிறைய பேருங்க, நிறைய பேர் மிஸ். ஏன்னா நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் இண்டஸ்ட்ரியில். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நான் சென்னை பையன். ஸோ மெட்ராஸ் சைல்ட்ஹுட்லேருந்து நிறைய ஏரியா ஃப்ரெண்ட்ஸு. நான் அங்கே இங்கே ஃப்ரெண்ட் கனெக்டட், காலேஜ் கனெக்டட், எல்லா வகையிலுமே நிறைய கனெக்ஷன்ஸு. நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பாதி பேருக்கு மேலே மிஸ் பண்ணு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்னா நான் வந்து ரொம்ப நெருக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி அது ஒரு வாட்ஸ்அப் பண்ணின்னு நினச்சேன். அதுக்கான ஸ்பேஸே இல்லை எனக்கு. ஏர்போர்ட்டில் இறங்கினதுலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. என் கார் பிரேக் டவுன் ஆகுது. அப்புறம் என் டிரைவர் நீ கார் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு 1.5 மாதம் ட்ராவல் இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா கல்யாணம் முடிச்சு இமீடியட்டாக ஷூட் போகணும், நெக்ஸ்ட் டேவே ஷூட் போகணும். ஸோ அந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் டே ஆமாம். ஐ திங்க் கல்யாணத்தில் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கும். உங்களோட சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி who was your biggest support இவ்வளோ throughout the journey? everybody ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இல்லாமல் வெட்டிங்கே நடந்திருக்காது. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப வெயிட் பண்ண வெட்டிங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலே கடைசி வெட்டிங் நினைக்கிறேன். ஸ்கூல், காலேஜ், கொலீக்ஸ் எல்லாத்துலேயுமே எங்கள் டீம்லேயே கடைசி வெட்டிங் ஆக்சுவலாக. ஸோ எவ்ரிபடி வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் வெட்டிங். ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் நடக்கும். ஆனால் பட் they didn't know எப்போ ஏன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கான கொஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. பட் மேபி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சர்ஜு ஆல் தீஸ் இயர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ how many years of love? இன்னும் இப்போ டெக்னிக்கலி 2 years. 2 years. ஓ பார்த்து அந்த 1 monthல இதனால டோட்டலாக வச்சு 2 years சொல்லுவீங்க. பட் why was it அந்த 2 years அந்த
பிடிச்ச உடனே டக்குன்னு பண்ணாமல் ஏன் அந்த கேப்? இல்லை நம்மளுக்கு விகோட் ப்ரோட்டோகால்ல சேம் அது. ஓ, அந்த ஒரு டேட்ஸ்க்காக அந்த இல்லை தான் நான் டிசம்பரில் மீட் பண்ணுறோம், ஃபெப்பில் அவங்க வீட்டில் போய் எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரையும் போய் அவங்க நான் ஜானில் மீட் பண்ணுறேன், அப்புறம் ஃபெப்பில் எங்கள் வீட்டிலேருந்து எல்லோரும் போய் அவங்க வீட்டில் போய் மீட் பண்ணி அந்த சும்மா பேசிட்டு நான் அப்புறம் இமீடியட்டாக ஷூட்ஸ் போக வேண்டியிருந்ததுனால ஜூலைல என்கேஜ்மெண்ட். ஜூலையா ஜூனா? ஜூலை. ஜூலை. ஐ திங்க் அப்பா அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வெட்டிங் ஓகே நாங்கள் லவ் பண்ணிட்டோம் அவங்க ஓகே பண்ணி ஒத்துக்கிட்டு 2 பேர் சைட்லுமே சின்ன ஒரு விஷயத்தை கூட ஏதாவது யோசிச்சாங்களா? இல்லை இப்போ உங்கள் வீட்டில் மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தாட் இருந்ததா? இல்லை இம்மீடியட்டாக அவங்க வந்து கேட்டோன்னே எல்லாமே ஓகே ஆகி டப்புன்னு தான் சொல்லிட்டாங்களா? ஆல் இஸ் ஓகே. எல்லாமே ஸ்மூத்தாக அப்படியே போனது. உங்கள் சைடு? இல்லை அதான் போத் வேர் லைக் அந்த பெரியார் அந்த கைண்ட் ஆஃப் அதனாலே they were fine வெரி வெரி கம்ஃபர்டபுளாக இருந்தது. எதுவுமே ஒரு செகண்ட் தாட் எதுவுமே நோ கிடையாது. செகண்ட் தாட் ஆக்சுவலி நோ. ஸோ அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்த விஷயம் அது ஒன்று. ரொம்ப ஈஸியாக கனெக்டும் ஆகிடுச்சு, ரொம்ப ஈஸியாகவும் பேச முடிஞ்சது, நிறைய விஷயங்கள் ஓப்பனாகவும் இருந்ததுனால. ஸோ அதே போல் எங்கள் அம்மாவும் கோயம்புத்தூர், அவங்களும் கோயம்புத்தூர், அது ஒரு சின்ன கனெக்ட் நடக்குது. மை மாம் இஸ் ஆல்சோ அவங்களும் வந்து டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இவங்க ஃபேமிலியில் எல்லோரும் டீச்சிங் இண்டஸ்ட்ரி. ஸோ எல்லாமே அப்படி இப்படி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அங்கே ஆல்ரெடி ஒரே ஊருக்காரங்க தான், அது மாதிரி விஷயந்தான். ஸோ அடிக்கடி நம்ம அந்த குஷி காமெடிலாம் பேசிப்போம், ஆனால் காமெடி அது கிடையாது. அப்போது வந்து நான் 10th படிக்கும்போது அது எல்கேஜின்னு நினைக்கிறேன். அது வந்து அது மாதிரிலாம் சொல்கிறாரு, அது தப்பு. அதனால தான் சொல்லிடுது, அப்படி சொன்னால் தப்பாயிடுது. நான் காலேஜ் படிக்கும் போது நீ என்ன படிச்ச சொல், அதுவும் தப்பாயிடுது. யாரு ரொம்ப பொசசிவ்? நான் இல்லைங்க. ஐயா நீங்க சொல்றத பார்த்து இல்லையா? நான் இல்லைனா அப்ப அவங்க தான். அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன், பொசசிவ்லாம் இல்லைங்க பெருசாக. சஜு லைட்டா இருக்கும். அப்படியா? ஐயோ. யாருக்கு அதிகமா ரொம்ப கோவம் வரும்? பேசிக்லி இது ப்ராப்ளம் இஸ் வித் பர்ஃபெக்ஷனிஸ்டோட பிரச்சனை தான். பட் அப்படி ஒரு ஆனால் பர்ஃபெக்ஷனிஸ்ட் வேர்டே வந்து ரொம்ப தப்பான வேர்டு. நோபடி கேன் பி பர்ஃபெக்ட். நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தால் தான் யூஆர் மேட் ஹியூமன், அதர்வைஸ் நேச்சர் இஸ் லைக் தட். பட் ஆனால் பேசிக்காகவே எனக்கு கோவம் வர்றது வந்து ரொம்ப சாதாரணமாக, எந்த அளவுக்கு ஃபன்னோ அந்த அளவுக்கு இதுவும் எக்ஸ்ட்ரீமாக கோவமும் வரும். ஆமாம். ஸோ வீட்டில் அதிகப்படிச்சா ஒரு கோவம் அப்படியெல்லாம் வீட்டில் அப்படி அந்த சீன்லாம் கிடையாது. நீங்கள் என்னமோ சொல்லுங்க அந்த இப்போ மேபி ரமணி ரமணி அந்த மாதிரி இல்லை ரொம்ப க்ளீனாக இருக்கணும் வீடு, சில விஷயம் இது அங்கே இல்லை அப்பெல்லாம் க்ளீனாலாம் இருக்கவே முடியாது. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம சினிமா மாதிரி இல்லை, அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. Who proposed first? நானா? நீங்க தான். எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? கடைசி பஸ் கிடைச்சிருச்சு, கடைசி பஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த ப்ரப்போசல் மூமெண்ட் உனக்குள்ள சில பேர் வந்து எனக்கு நீ மனைவியா வந்தா போதுன்னு தட் இஸ் இல்லை அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் ரொம்ப ரொம்ப சினிமாட்டிக்காக ரொம்ப பொய்டிக்காலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா சரி போகலாம் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் பட் எதுக்கு ஒரு 2, 3, 4, 5, 6 months தான் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருச்சு இது ஒர்க் அவுட் ஆக தான் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. எப்படி சொன்னீங்க அந்த லவ்? அதான் இப்படி தான் சொன்னேன், இது தெரிஞ்சிருச்சு, எதுக்கு நம்ம 2-3 மாதம்லாம் வெயிட் பண்ணிவிட்டு தெரிஞ்சிருச்சு. நான் என் வீட்டில் சொல்கிறேன் ஓகேவா, உங்கள் வீட்டில் ஓகேவா நீ கேளு, ஆனால் 2 பேர் வீட்டில் ஓகே சொன்னால் மட்டும்தான் இது நடக்கணும், இல்லை இது வி கான் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்றது. இல்லைனா இப்போயே நிறுத்திடலாம், எதுக்கு அப்புறம் ட்ராவல் ஆகி அப்புறமேட்டு ஹார்ட் ஃபீலிங்ஸ் அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி தான் நடந்தது உண்மையிலே. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் அவருக்கு குக் பண்ண டிஷ் என்ன? பிரியாணியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாணி குக்கிங்கில் எப்படி சூப்பராக பண்ணுவாங்களா? அம்மா குக்கிங் பெஸ்ட்டா, ஒய்ஃப் குக்கிங் பெஸ்ட்டா? 2 பேர் நம்ம நம்மளாம் சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. நான் ஃபார்மில் பிரேஸ்லெட்டை தொலைச்சி விட்டு இவ்வளோ பேச்சு இப்படி என்ன போட்டாரா, இப்படி போச்சா பிரேஸ்லெட்? இல்லைங்க, சரி எவ்ரிபடி இஸ் காட் தேர் ஓன் ஸ்டைல். இப்போ என்ன கேட்டால் என் குக்கிங் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்லிட்டா அப்படி என்ன ஒரு சவுண்ட் வச்சு பயங்கரமா என்ன இல்லை, ஏன்னா ரொம்பலாம் தெரியாது, ஒரு 2-3 ஐட்டம் தெரியும், அந்த 2-3 ஐட்டம் கிளியராக பண்ணுவோம். என்ன நல்லா குக் பண்ணிடுறேன்? சிக்கன் கிரேவி, ஆஹா, மெயினாக சிக்கன் ஐட்டம் எல்லாமே, அவ்வளோதான். ஃபிஷ் கறி அவ்வளோதான். ரைஸ் எல்லோரும் வைக்கிறது தானே, அது ஈஸி தான் இல்லையா? அங்கே ஈஸி. ஒரு ஆளாக எத்தனை தண்ணி ஊற்றுன்னு சொல்லுங்க, ஒரு ஆளாக கடைசிக்கு ஏதோ 2 தப்பாயா டிபெண்ட்ஸ் தான். இந்த மாதிரி சொல்லி நானும் தப்பிச்சுக்கணும். ஓகே, அடுத்தது லாஸ்ட் இயர் சொல்ல முடியாது, நீங்கள் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேரை லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஆயிருக்கா? சைல்டுஹுட்லேருந்தே சொல்லாங்க, கணக்கு தான் தெரியாது எனக்கு. ஆமாங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் டீச்சர் லவ், அங்கேருந்து லவ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. லவ் பண்ணுங்க ஐயா, டீச்சர். சரி, எல்லாமே ஒன் சைட் லவ். எனக்கு பெண்களோட இன்ட்ராக்ஷனே எனக்கு கம்மி. நான் படித்தது பாய்ஸ் ஸ்கூலு,
11th 12th பாய்ஸ் ஸ்கூலு, காலேஜும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸு, பொண்ணுங்களோட இது கிடையாது. முடிச்சுட்டு வேலைக்கு வரும்போதும் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர். யூனோ ஹவ் சினிமா ஒர்க்ஸ். ஸோ அதிகபட்சம் இன்ட்ராக்ஷன் ஹீரோயினோட மட்டும்தான் நம்மளுக்கு. ஸோ ஐ பீன் அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ நடித்த எல்லா படங்களுமே ஹீரோஸோடு தான் இருந்திருக்கேன். ஸோ பெண்களோட இன்ட்ராக்ஷனே ரொம்ப கம்மி. அவுட் ஆஃப் ஒர்க்லேயே தான் இருப்போம் 24/7. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுக்கே கம்மியான ஜோன்ஸ் தான் இருந்தது. ஸோ அதில் 1-2 எங்கேயாவது யாராவது ஒருத்தர் காமன் ஃப்ரெண்ட் மீட் பண்ண மாதிரி ஏதாவது 1-2 அவ்வளோதான், அதுக்கு மேலே பெருசாக இல்லை. ஆனால் சஜ்ஜு பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் இட் லைக் ரொம்ப குவைட்டாக அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு உங்களோட கப்பலோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறீங்களா இந்த வரைக்கும் இந்த 10 months ஆஃப் யோர் மேரிட் லைஃப்? ஆர் இல்லை அவருக்காக நான் சில விஷயம் மாற்றிக்கணும்னு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்களா? பார்த்தீங்க சார் இல்லை சி அகெயின் அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ எப்படி பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த நாலேஜ் ஆஃப் அந்த ஏத்திசம் ஃபேமிலி, அந்த அந்த விஷயங்கள்னால அதில் ஒரே பில்லர்ஸ் தான் இருக்குது. 4 பில்லர்ஸ் எல்லாமே காமனாக தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் தாட்ஸ். ஸோ வீல் திங்க் சேம் வே, வி சி திங்ஸ் சேம் வே. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ஃபேமிலியில். அவங்க அப்பாகிட்ட ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆன விஷயம் அதுதான். ஸோ வி டாக் லாட். ஏன்னா நாங்கள் எல்லாருமே தனியாக ஒரு பாதையில் போகிற ஒரு பீப்புளில், வி ட்ராவல் டிஃப்ரெண்ட் பாத்வேல. ஸோ அதனால் எல்லாமே சின்ன வயசுலேருந்து நடக்குங்க. அது எங்கள் அப்பா அப்படி தான் இருந்திருக்காரு, அவங்க அப்பாவும் அப்படி தான் இருந்திருக்கும் போது சின்ன வயசுலேருந்து ஒரே மாதிரி தான் அவங்க அப்பாவும் வளர்த்துருப்பாரு, நானும் அப்படி தான் வளர்ந்துருப்பேன்ல. ஸோ ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். ஒரே மாதிரி தான் வி திங்க் சேம். வென் வாஸ் அ மொமெண்ட் நீங்கள் ரொம்ப பிரேக் டவுன் ஆன ஒரு மொமெண்ட்னா எப்போ ரொம்ப யூ பர்ஸ்ட் அவுட் அண்ட் யூ கான்ட் டேக் இட் அப்படின்ற ஒரு மொமெண்ட்? எங்கள் அப்பா இறந்தது தாங்க. இன்னி வரைக்கும் ஐ couldn't டேக் இட். இட்ஸ் பீன் மோர் தென் 14-15 years ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த டே என்னால் மறக்க முடியாத டே இன்னி வரைக்கும். அது திருப்பியும் ரீவைண்ட் பண்ண முடியாதா அந்த டேவை தான். ஐ மிஸ் ஹிம் வெரி மச். அதுதான் என் லைஃபே மாற்றின விஷயமே அதுதான். ஐ சம்வேர் பிலீவ் நான் தனியாக இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதனால தான் ஏ ஆல்சோ லெஃப்ட் மீ அப்படின்னு கூட சில சமயம். ரொம்ப அப்பாவை எது இருந்தாலும் அப்பாவை சார்ந்த சில விஷயங்கள் நிறைய அப்படி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஐ லவ் ஹிம் ஸோ மச். ஒன்லி கிட், வீட்டில் 3 sisters. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட எல்லாரோடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன் என் மேலே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எது கேட்டாலுமே சரி அதுதான், அது தாய் தந்தை அந்த அந்த பாசம் வந்து, அதுவும் ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் அ டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப். எப்படி அப்பா பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படியோ அதே மாதிரி அப்பாவுக்கும் பையனுக்குள்ள இருக்குது. ஸ்டில் மிஸ் ஸ்மெல் அந்த மாதிரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.